தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மற்றொரு பாரிய ஊழல் மஹிந்தவை அடுத்து வேலையில் கோட்டபாய சிக்கப்போகும் பெரும்புள்ளி. மேலதிக பணத்தை பெற்ற அரசு வங்கியொன்றின் வாடிக்கையாளர்கள் பொதுமக்களுக்கு விசேட அறிவிப்பு. திடீரென அதிகரிக்கும் நீர்மட்டங்கள் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. இருவேறு பகுதிகளில் இருவர் வெட்டி கொலை. வலுவிழந்து வரும் தாளமுக்கம் வானிலை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பயணிகளுடன் கவிழ்ந்த தொடருந்து கைதான சந்தேக நபரின் வீட்டில் இருந்த உபகரணங்கள். இலங்கைக்கான எரிபொருள் இறக்குமதி செலவு பாரியளவில் அதிகரிப்பு. அரசு ஊழியர்களின் சம்பள முரண்பாடு கிடைக்கப் போகும் தீர்வு. பௌத்த பிக்குவின் உயிரை பறித்த சம்பவம் போலீசாரின் பிடியில் ஒருவர். தமிழர் பகுதியில் இரவோடு இரவாக முற்றுகையிடப்பட்ட வீடு ரகசிய தகவலால் நீண்டகால செயலம்பலம். தொடர்பென விரிவான செய்திகள். நாணய மாற்று வீதத்தில் ஏற்பட்ட தவறு தொடர்பில் மக்கள் வங்கி விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி குறிப்பிட்டதொரு பணப்பரிமாற்ற கட்டமைப்பில் நாணயம் ஒன்றுக்கு பிரயோகிக்கப்பட்ட நாணய மாற்று வீதத்தில் ஏற்பட்ட தவறு மற்றும் அதன் மூலம் வாடிக்கையாளர்கள் சிலர் மேலதிக பணத்தை பெற்றுக் கொண்டமை தொடர்பாக மக்கள் வங்கி அதிகாரப்பூர்வ விளக்க அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. இந்த தவறுதலான பணப்பரிமாற்றங்கள் கடந்த 2023 மே மாதம் முதல் 2026 மார்ச் மாதம் வரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறிப்பிட்ட சில வாடிக்கையாளர்கள் குறித்த தொகைக்கு மேற்பட்ட பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளமை அண்மையில் கண்டறியப்பட்டு அதன் பின்னர் அது முழுமையாக சரி செய்யப்பட்டு விட்டதாக மக்கள் வங்கி பொதுமக்களுக்கு அறிய தந்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் மேலும் இந்த தவறு கண்டறியப்பட்ட உடனே வங்கி முழுமையான உள்ளக மீளாய்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதுடன் உரிய செயற்பாட்டு கட்டுப்பாடுகளை வலுப்படுத்தியுள்ளது. இலங்கை மத்திய வங்கி உட்பட உரிய ஒழுங்குமுறை மற்றும் மேற்பார்வை அதிகார தரப்புகளின் ஆலோசனையின் கீழ் இவ்விடயத்தை வங்கி தற்போது மீளாய்வு செய்து வருகின்றது. இவ்விடயத்தில் ஏற்பட்டுள்ள நிதி ரீதியான இழப்பு சுமார் ரூபாய் 656 மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இத்தொகையை வங்கி ஏற்கனவே குறிப்பிட்ட காலப்பகுதிக்கான தனது நிதி அறிக்கைகளில் முழுமையாக உள்வாங்கியுள்ளது. தற்போதைய மதிப்பீடுகளின் அடிப்படையில் மேலதிக நிதி இழப்பீடு எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை. பாதிக்கப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் அந்த இழப்பினை மீட்கும் நடைமுறைகளை வங்கி ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதுடன் குறித்த வாடிக்கையாளர்களிடமிருந்து அதனை மீளப்பெறும் நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. வங்கியில் அன்றாட செயற்பாடுகள், டிஜிட்டல் தளங்கள், வாடிக்கையாளர் சேவைகள் எவ்விதமான தங்கு தடையுமின்றி வழக்கம் போல் இடம்பெற்று வருகின்றன என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் COVID-19 தொற்றின் போது ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனை கருவிகள் இறக்குமதியில் நடந்த மோசடி தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளை நடத்த தீர்மானித்துள்ளது. குறித்த மோசடி தொடர்பில் கோட்டபாயவுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தவர்களின் பெயர்கள் கூட குறிப்பிட்ட நிலையில் இது தொடர்பில் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. சமீபத்தில் நாடாளுமன்றத்திலும் இந்த விடயம் பேசப்பட்டது. பதிவு செய்யப்படாத நிறுவனம் ஒன்றின் ஊடாக ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனை கருவிகளை இறக்குமதி செய்ததில் அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடு தொடர்பிலே விசாரணை நடத்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. மகேன் ரெட்டட் அமைப்பின் சஞ்சய மகவத்த என்பவரால் 2024 டிசம்பர் 19 செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு ஏற்பவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. சஞ்சய மகாவத்தவுக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தனக்கு அனுப்பியுள்ள கடிதத்தை தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளார். 3.1 பில்லியன் ரூபாய் பெறுமதியான ஆன்டிஜென் கருவிகளை இறக்குமதி செய்ததில் இந்த மோசடி இடம்பெற்றுள்ளதாக அந்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் முறைப்பாடு செய்ததற்காக நீங்கள் ஏதும் அசௌகரியங்களுக்கு
அல்லது இன்னல்களுக்கு உள்ளானால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அவசர தொலைபேசி அறியத் தருமாறு அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் நடந்த ஊழல்கள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தொடர் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் ஏஆர் பஸ் கொள்வனவில் நடந்த மோசடி தொடர்பில் அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆணைக்குழுவுக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்தனக்கலு ஓயாவின் நீர்மட்டமானது துணாமெலை பகுதியில் அதிகரித்து வரும் நிலையில் அப்பகுதிக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் கழுகங்கையின் கிளை ஆறான குடா ஓயாவுக்கு விடுக்கப்பட்டிருந்த வெள்ள அபாய எச்சரிக்கை மேலும் 24 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தினால் இன்று விடுக்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிவிப்பின்படி குறித்த நீர்நிலையை சூழவுள்ள தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்கள் தொடர்ந்து அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். எனவே குறித்த ஆறுகளை அண்டிய தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ளம் குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் அனர்த்த அபாயம் உள்ள பகுதிகளில் உள்ளவர்கள் தமக்கு தேவையான முக்கிய ஆவணங்கள் மற்றும் உடைமைகளை தயார் நிலையில் வைத்திருப்பதுடன் நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் என்பவற்றின் அறிவிப்புகளை கவனமாக அவதானிப்பது முக்கியமான விடயமாகும். மேலும் அனர்த்தம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக விசேட எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதிகளை சேர்ந்த மக்கள் மற்றும் முன்னதாக சிறியளவிலான சீரற்ற காலநிலைக்கு பாரிய பாதிப்புகளை எதிர்கொள்ளும் பகுதிகளை சேர்ந்த மக்கள் கட்டாயம் பாதுகாப்பான பகுதிகளுக்கு இடம்பெயர்வது உயிர் சேதங்கள் ஏற்படுவதில் இருந்து பாதுகாக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் இருவேறு பகுதிகளில் இடம்பெற்ற கொடூரமான தாக்குதல் சம்பவங்களில் 2 கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளனர். அவிசாவளை பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில் 62 வயதுடைய நபர் ஒருவர் நேற்று முன்தினம் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டுள்ளார். படுகாயமடைந்த அவர் அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவருக்கும் மற்றொருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் கொலையில் முடிந்துள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக கொஸ்கம பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடைய சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை மாத்தலை கட்டுதனிய பகுதியில் 53 வயதுடைய நபர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் இரவு காவலாளி ஒருவருடன் சேர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட மோதல் இவ்வாறு கொலையில் முடிந்துள்ளது. மதுபோதையில் ஏற்பட்ட தர்க்கம் காரணமாக ஆத்திரமடைந்த காவலாளி கூர்மையான ஆயுதத்தால் மேற்படி நபரை தாக்கியுள்ளார். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். இந்த சம்பவம் தொடர்பாக 77 வயதுடைய முதியவரான காவலாளி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த 2 கொலை சம்பவங்கள் குறித்தும் அந்தந்த பகுதி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் வடக்கு பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ள வளிமண்டல தாழ்முக நிலை வலுவிழந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனினும் அதன் தாக்கம் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் இன்று மேகமூட்டமான வானிலை நிலவும் என்றும் மழையுடனான காலநிலையும் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று காலை வெளியிடப்பட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். இப்பகுதிகளில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேலும் அனுராதபுரம் மாவட்டத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். அதேவேளை ஊவா கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் மின்னல் தாக்கங்களினால் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. களனி மற்றும் வனவாசல தொடர்ந்து நிலையங்களுக்கு ஏற்பட்ட தொடர்ந்து விபத்து தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் வீட்டிலிருந்து பல கருவிகள் மற்றும் தொடர்ந்து திணைக்களத்துக்கு சொந்தமான உபகரணங்களும் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த விபத்து சனிக்கிழமை இடம்பெற்றிருந்த நிலையில் அதில் 12 பேர் படுகாயமடைந்திருந்தனர். இந்த நிலையில் தண்டவாளத்தில் இருந்த ஆணிகளை கலற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டு சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார்.
அதன்படி சந்தேக நபரின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் தண்டவாளங்களை மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் 3 இரும்பு நெம்புகோல்கள் மற்றும் அவற்றை அகற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் கருவிகள் என்பன மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர் வனவாசல பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய இளைஞர் என காவல்துறையினர் தெரிவித்தனர். பேலியகொட தலைமையக காவல் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரி, தலைமை ஆய்வாளர் உள்ளிட்ட குழுவினரால் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உலக சந்தையில் நிலவும் எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கடந்த சில மாதங்களில் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்காக மிகப்பெரிய தொகையை செலவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டு மே 6 மற்றும் மே 10 ஆகிய திகதிகளில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தனது அண்மைய 2 டீசல் கப்பல்களையும் பொறுப்பேற்றுள்ளதுடன் அடுத்த சில வாரங்களுக்கு புதிய கப்பல்கள் எதுவும் வருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டிற்கு தேவையான எரிபொருள் இருப்பு தற்போதைக்கு போதுமானதாக உள்ள போதிலும் கொள்வனவு செலவுகள் தொடர்ந்து உயர்மட்டத்திலேயே காணப்படுவதாக கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகி தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் மாதத்தில் உலக சந்தையில் ஏற்பட்ட வெளியேற்றம் காரணமாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மிக அதிக விலைக்கு டீசலை கொள்வனவு செய்ய வேண்டியிருந்தது. ஏப்ரல் முதல் வாரத்தில் 38,814 பீப்பாய் சூப்பர் டீசல் பீப்பாய் ஒன்று 303.76 அமெரிக்க டாலர் என்ற மிக உயர்ந்த விலைக்கு கொள்வனவு செய்யப்பட்டதுடன் அதே வாரத்தில் 2,93,804 பீப்பாய் டீசல் மற்றும் 2,54,119 பீப்பாய் டீசல் என்ற விலைகளில் இறக்குமதி செய்யப்பட்டன. ஒட்டுமொத்தமாக மார்ச் மாதம் முதல் மே மாதம் முற்பகுதி வரை டீசல் இறக்குமதிக்கான விலை பீப்பாய் ஒன்றுக்கு $172.74 முதல் $303.76 என்ற உயர் எல்லை வரை பதிவாகியிருந்தது. மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் பெட்ரோல் 95 கப்பல்கள் மாத்திரமே வந்தடைந்தன. அவை முறை பீப்பாய் ஒன்று $143.53 மற்றும் $154.72 என்ற விலைகளில் கொள்வனவு செய்யப்பட்டது என தெரிவித்துள்ளார். அரசு சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகள் மற்றும் சிக்கல்களை தீர்ப்பதை நோக்கமாக கொண்ட சம்பள ஆணைக்குழு அடுத்த வாரம் அமைக்கப்படும் என்று பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தனா அபேரத்ன தெரிவித்துள்ளார். ஆணைக்குழுவின் உறுப்பினர் பதவிகளுக்கு தகுந்த வேட்பு மனுக்கள் ஏற்கனவே பெறப்பட்டுவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் உள்ள சம்பள முரண்பாடுகள், சம்பள பிரச்சினைகள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பள பிரச்சினைகள் உள்ளிட்ட சிக்கல்களை தீர்க்க இந்த ஆணைக்குழு எதிர்காலத்தில் தலையிடும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சம்பள பிரச்சினைகள் உள்ள இடங்களில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களையும் அவற்றின் தொழிற்சங்க பிரதிநிதிகளையும் வரவழைத்து அந்த பிரச்சினைகள் குறித்து விசாரிக்கும் அதிகாரமும் சம்பள ஆணைக்குழுவிற்கு வழங்கப்படும். சம்பள ஆணைக்குழுவின் இந்த அமைப்பு கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட ஒரு முன்மொழிவின் நிறைவேற்றமாகும். பேராதனை பகுதியில் லொரியொன்றுடன் மோதி பௌத்த பிக்கு ஒருவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று பேராதனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பேராதனை ரஜவத்த வீதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பேராதனையில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த லொரியொன்று வீதியை கடக்க முயன்ற பிக்கு மீது மோதியதிலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த பிக்கு பேராதனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். இவ்வாறு உயிரிழந்தவர் போவளவத்த பகுதியில் உள்ள ஆசிரமம் ஒன்றில் வசித்து வந்த 83 வயதுடைய பௌத்த துறவி ஆவார். லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விபத்து குறித்து பேராதனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் ஐஸ் மற்றும் ஹெரோயின் ஆகிய போதைப் பொருட்களை கடத்தி விநியோகித்த சந்தேக நபர்கள் 2 அக்கறை பெற்ற விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இக்கைது நடவடிக்கை நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. பொதுமக்கள் வழங்கிய ரகசிய தகவலுக்கு அமைவாக அக்கறை பெற்ற விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட விசேட சுற்றி வளைப்பின் போது வீடொன்றில் வைத்து குறித்த 2 சந்தேக நபர்களும் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்கள் 30 மற்றும் 50 வயதுடைய நிந்தவூர் பகுதியை சேர்ந்தவர்கள் ஆவர். இவர்கள் நீண்ட காலமாக இப்பகுதியில் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளனர். மேலும் இவர்கள் ஏற்கனவே போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் எனவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகள் இருந்து தெரிய வந்துள்ளது.
சந்தேக நபர்களிடமிருந்து 40 கிராம் ஐஸ், 60 கிராம் ஹெரோயின் மற்றும் கைத்தொலைபேசிகள் என்பன விசேட அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைதான சந்தேக நபர்களையும் மீட்கப்பட்ட பொருட்களையும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்கு நீந்தவூர் போலீசாரிடம் விசேட அதிரடிப்படையினர் ஒப்படைத்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.